ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது நம்ம சேனலுடைய சில முக்கியமான டிசிஷன்ஸ், சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்து வந்துட்டு மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, யூடியூப்லேருந்து நம்மளுக்கு காசு வர ஸ்டார்ட் ஆயிரும்னு அர்த்தம். இன்னும் வரல, $100 கிட்ட வந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நாங்கள் எடுத்த முடிவு, இப்போ நம்ம டீம்லேருந்தே நம்ம விசாரித்து பேசிக்கிட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா, யூடியூப்பில் எவ்வளவு காசு வந்தாலும் அதை வந்துட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கே திருப்பி கொடுத்துட போகிறோம். யூடியூப்பில் இருந்து நம்மளுக்கு காசு வரும், வராமல் இருக்காது, வரும். பட் எவ்வளவு ரெவென்யூ வந்தாலும் அதை வந்துட்டு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸுக்கு திருப்பி நாம் கொடுத்துருவோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஃபெப்பில் வந்துட்டு நம்மளுக்கு இதில் காமிப்பேன், இதில் வந்துட்டு தெரியுதா, $50 வந்திருக்கும். ஃபெப்ரவரியில் $50, அது கீழே எல்லாமே 0 தான் இருந்திருக்கும். ஃபெப்பில் $50 போது ஒரு 4000 கிட்ட. ஸோ இந்த யூடியூப்பில் வர்ற காசை கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நல்லா இன்டராக்ட் பண்ணக்கூடிய லைவ் கிளாஸஸ்லையோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ நம்ம கூட இன்டராக்ட் பண்ணுறது எந்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. பேசிக்கலாக அதுதான். நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்த்து இந்த மணியை நாங்கள் கொடுத்துருவோம். இது கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னா 2 பேருக்கு, ஒரே மாதத்தில் 2 பேருக்கு 3 பேருக்கு நம்ம கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெப் மாதத்தில் வந்துட்டு ஒரு 4500 கிட்ட வரும். இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த எஸ்பிஐ பேங்கர் அப்படின்னு பிராக்கெட்டில் அன்புன்னு ஒரு பையன் இருப்பான். இந்த பையன் வந்துட்டு எப்போ நம்ம லைவ் போட்டாலும் ஆளாக வந்துடுவாப்புல, நிறைய கமெண்ட் பண்ணுவாப்புல, எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அவருக்கு அந்த எஸ்பிஐ பேங்கர் அன்பு அவர் இருந்தார்னா, அவர் மெயிலில் இருந்து எனக்கு ஒரு மெயில் போட்டார்னா அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அவர் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை அவருக்கு கொடுத்துருவோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் அடுத்து வரக்கூடிய எவ்வளவு மாதம், நம்ம எவ்வளோ நாள் யூடியூப் சேனல் இருக்குதோ, எத்தனை மாதம் இருந்தாலும் அத்தனை மாதம் வரக்கூடிய காசை யூடியூப் மணி உங்களுக்கு தான் ரிட்டர்ன் ஆகிடும். சரியா? அது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம கோர்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அந்த கோர்ஸ்லேருந்து, இந்த கோர்ஸில் எந்த கோர்ஸ் போட்டாலும் அந்த கோர்ஸ்லேருந்து 10% வர்ற டோட்டல் காசுலேருந்து 10% பசங்களுக்கு செலவழிக்கிறதுக்குன்னு எடுத்து வைக்க தான் போகிறோம். இனிமேல் வர்ற கோர்ஸ்லேயும் சரி, இப்போ நம்ம போட்ட கோர்ஸ்லேயும் சரி 10% எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அது செகண்ட். ஃபஸ்ட்டு யூடியூப் ரெவன்யூ திருப்பி கொடுக்குறது. செகண்ட் வந்துட்டு நம்ம எல்லா கோர்சஸ்லேருந்து வர்றதில் 10% அப்படியே கட் பண்ணி பசங்களுக்கு திருப்பி ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிஷியலாக கொடுக்குறது. நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஆக்சுவலாக தூத்துக்குடியிலேருந்து ட்ராவல் பண்ணி போகிறத வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம்னு யோசிச்சு வச்சேன். அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவோம், அந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாங்க. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை வந்துட்டு டிடபிள்யூ, டெஸ்டிடியூட்டிவோ இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு, கொஞ்சம் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு பையன் வந்துட்டு ஆக்சுவலாக டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவர் வந்துட்டு நம்மள்ட்ட அந்த எஸ்பிஐ கோர்ஸு கேட்டார். அப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்துச்சு. டிசேபிள்டாக இருக்கிற, அதாவது டிசேபிள்னு இல்லை, ஃபிசிக்கலி சேலஞ்சா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா யார் இருந்தாலும், எந்த கேட்டகரியில், இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே எப்போவுமே ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி தந்துடுவோம். எந்த கோர்ஸுக்குமே என்றைக்குமே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை மேக்ஸுக்கோ ரீசனிங்கோ கொண்டு வந்தால் கூட அதுக்கான கோர்சஸுக்கான செலவும் கம்ப்ளீட்டாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி தந்துடுறோம். சரியா? ஸோ இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் ஜஸ்ட் என்னை காண்டாக்ட் பண்ணால் போதும். என் நம்பர் இருக்கும், வெப்சைட்டில் நம்ம மெயில் இருக்கும், காண்டாக்ட் பண்ணிட்டா போதும். எஸ்பிஐ கோர்ஸ் இப்போ போயிட்டுருக்குங்க. இப்போயும் டெய்லி ஒரு 4-5 பேர் இப்போ கூட வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் தான் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம மேக்ஸுக்கு 3 மேரத்தான் கொண்டு வர போகிறாரு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸில் சொல்லுவார். குவான்ட்ஸு 3 மேரத்தான் இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே மேரத்தான் இருக்குது.
மறக்காமல் வந்துடுங்க. நைட் 8 மணிக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங் மேரத்தான். சரியா? இந்த சொன்ன எல்லா விஷயங்கள் கூட சேர்ந்து இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே 5+ இயர்ஸ் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் படிக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லா கோர்ஸும் ஃப்ரீ. எந்த கோர்ஸுக்குமே நாங்கள் உங்கள்கிட்டருந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டோம். எல்லா கோர்ஸையும் இப்போ இருக்கிற கோர்ஸும் சரி, இனிமேல் வரக்கூடிய எந்த கோர்ஸ்னாலும் சரி, நீங்கள் கோர்சஸை ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னை காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதெல்லாம் எதுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், பசங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். நம்மளை வந்துட்டு நிப்பாட்டுறது, நம்ம யார் ஸ்ட்ரென்த்தில் இருக்கோம், ஓடுறோம், எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய சப்போர்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு திருப்பி பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு பண்ணுற இந்த விஷயங்கள். ஸோ இதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஐடியா கொடுங்க. 5 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அந்த வழி தெரியும். 1 வருஷம் 2 வருஷம் தாண்டினதுக்கப்புறமே நம்மளால் வீட்டில் காசு வாங்க முடியாது, எக்ஸாமுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி கோர்ஸுக்கெலாம் காசு வாங்குறதுங்கிறது நடக்காத காரியம், பெரிய விஷயமா இருக்கும். ஸோ 5+ இயர்ஸு கம்ப்ளீட்லி எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் கம்ப்ளீட்லி எல்லாமே ஃப்ரீ. யூடியூப்பில் இருக்கிற மணி உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ 2 ஸ்டூடெண்ட்டுக்கோ மாதம் நான் திருப்பி கொடுத்துருவேன். அந்த ஐடியை கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், 10% ஆஃப் நம்ம கோர்ஸ் காசு வில் பி allotted டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிடலாங்க. எனக்கு என்ன, நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கே யூஸ் ஆகணும். உங்களே வந்துட்டு கஷ்டப்பட்டு முடியாமல் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு எந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லுங்கள். நம்ம அடுத்தது ரீசனிங்க்கு ஒரு ஸ்டாஃப் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரீசனிங் கிளாஸஸும் இந்த மெயின்ஸில் லாஸ்ட் 10-15 டேஸ்க்கு கொண்டு வர பிளான் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க இப்போதைக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. ஃபர்தராக என்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். எப்போவுமே நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த மாதம் SBI பேங்கர் அன்புன்னு அந்த பையனுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் அந்த பையனுக்கு கிடையாது, இனிமேல் அடுத்து வேறு யாருக்காவது. ஸோ இது மந்த்லி வந்துட்டு 500-1000 கதை கிடையாது. இந்த மந்த்லி நம்ம சேனலில் எவ்வளவு காசு வந்தாலும் அதை அப்படியே கொடுக்கறது தான். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கூடயே இருங்க. நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் நான் பெருசாக பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை தாண்டி வேறு ஏதோ விஷயங்கள் இருந்துச்சு, ஃபீட்பேக் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.